Next exercise 1.1 fourth question. Study the given numbers and justify why each of them obviously cannot be perfect square. ஸோ இப்போ இது எல்லாமே நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு இந்த கொஷின்லேருந்து தெரிஞ்சது cannot be perfect square. ஸோ அதுக்கு நம்ம give the answer, justify என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இது ஈஸியாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இதில் 1லேருந்து 10 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ இதில் எண்ட் ஆகிற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1, 4, 9 இருக்குது, 6 இருக்குது, 5 எகைன் 6, 9, 4, 1. இதில் வந்து 2 ஜீரோஸ் இருக்குது. 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது 2 ஜீரோஸ், கண்டினியூவாக 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் எந்த நம்பர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் பிளேஸில் 2 கிடையாது. இதில் எங்கேயுமே 2ல் எண்ட் ஆகாது. ஸோ த ஸ்கொயர் நம்பர் கேனாட் பி எண்டு வித் 2, 3 எங்கேயுமே எண்ட் ஆகாது. ஸோ அதனால் 3. நெக்ஸ்ட்டு 7 எங்கேயாவது எண்ட் ஆகிருக்கா பாருங்கள், எங்கேயும் 7 இருக்காது. ஸோ 7. ஸோ நெக்ஸ்ட்டு 8லேயும் எங்கேயுமே நம்மளுக்கு எண்ட் ஆகாது. த ஸ்கொயர் நம்பர் கேனாட் பி எண்டு வித் 2, 3, 7, 8. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்கள். த ஒன்ஸ் பிளேஸ் ஆஃப் 34,567. ஸோ எண்டு வித் 7. ஸோ இட் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். என்ன ரீசன்? எண்டு வித் 7. ஸோ given number end with 7. So therefore it is not a perfect square. It is not a perfect square. So in the second question ka answer clear ஆயிடுச்சா? So because 34,567 அப்படி அதனுடைய ஒன்ஸ் பிளேஸ் வந்து 7. ஸோ த ஸ்கொயர் நம்பர் cannot be end with 2, 3, 7, 8. ஸோ 7ல் எண்ட் ஆகிறதுனால இட் இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 408. ஸோ இதில் ஒன்ஸ் பிளேஸ் பாருங்கள். ஸோ இதில் செகண்ட் கொஸ்டினில் ஒன்ஸ் பிளேஸ் வந்து நம்மளுக்கு 7 வந்ததுனால நாட் ஏ பர்ஃபெக்ட்டுங்க ரீசன் சொல்லிட்டோம். இங்கே ஒன்ஸ் பிளேஸில் 8 வருது. ஸோ இதுலேயும் பாருங்கள், த ஸ்கொயர் நம்பர் கேனாட் பி எண்டு வித் 8 ஆல்சோ. அப்போ நம்ம இதுவும் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ரீசன் எண்டு வித் 8. ஸோ கிவன் நம்பர் end with 8. So therefore it is not a perfect square. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நமக்கு ரீசன் தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இந்த 10 ஸ்கொயரை பாருங்கள். 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது 100ங்கிறது கண்டினியூஸ் ஜீரோஸ் அப்படிங்கிறது 2 ஜீரோஸ் வருது. 2 ஜீரோங்கிறது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படிங்கிறது ஈவன். ஸோ ஈவனாக இருந்தது அப்படின்னா தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். சப்போஸ் நம்பர் ஆஃப் ஜீரோ இஸ் ஆட் அப்படின்னாக்கா நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இதில் கண்டினியூஸ் ஜீரோஸ் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், 1, 2, 3. ஸோ அப்போ 3 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கண்டினியூஸ் ஜீரோ இஸ் ஆட். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஸோ இங்கே எழுதிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ். So number of zeros, number of continuous zeros, that is very important. Number of continuous zero is 3. So 3 is odd number. So even number vandaduna perfect square. So odd number vandaduna it is not a perfect square. So number of continuous zero is 3. So which is even number, which is odd number. So which is odd number. Which is odd number. Therefore it is not a perfect square.
Therefore 1000 is not a perfect square. Therefore 1000 is not a perfect square. Perfect square. So என்ன ரீசன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கண்டினியூஸ் ஜீரோ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கண்டினியூஸ் ஜீரோ அப்படி இஸ் 3 which is odd number. So therefore 1000 is not a perfect square. So because 10 ஸ்கொயர் கம்பேர் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் 10 ஸ்கொயருங்கிறது 100 இங்கே ஒன்ஸ் இருக்குது ஒன்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வருது 2 டைம்ஸ் வருது ஜீரோஸ். ஸோ இது நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.